அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். எமது பிள்ளைகள் ඒටාවේනික සංස්කෘතියක් එක්ක அதற்கு தனித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ලස්සන නැද්ද මේ දරුවන්? இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். ලස්සනයි අපිට. எங்களுக்கு அது மிகவும் அழகாக ඇයි இருக்கிறது. අපි සංස්කෘතියෙන් බෙදෙන්න හදන්නේ? ஏன் நாங்கள் கலாச்சார ரீதியாக பிரிவடைய வேண்டும்? අපි හැම සංස්කෘතියකටම ගරු කරන්න ඕන. நாங்கள் அனைத்து கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும். ඒ සංස්කෘතියෙන් රස විඳින්න පුරුදු වෙන්න ඕන. அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். එහෙම රටක් අපි හදන්න ඕන. அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். එකක් මතක තියාගන්න. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපිට ගහගෙන எங்களுக்கு சண்டை பிடித்து යුද්ධ කරගෙන யுத்தமிட்டு கொண்டு තවත් දශක ගණනාවක් මේ විදිහට දුක් විඳ විඳ ඉන්න පුළුවන්. இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைபாடுகளோடு. අපේ අම්මලාගේ පරම්පරාව දුක් විඳා. எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳා. நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம். මේ ගැටුම් යුද්ධ හදාගෙන අපිට ඕන අපේ දරුවන්ගේ පරම්පරාවත් යුද්ධයකට තල්ලු කරන්න இந்த පුළුවන්. முரகல் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி எமது இந்த பிள்ளைகளுடைய பரம்பரை எங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். ඒ නිසා අපිට ගහගෙන මරාගෙන ඇනකොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. நமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්දට ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விருப்பம். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදය. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம். මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්වහන්සේලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එහෙම නේද? ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමෙයි මේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්වහන්සේලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒரு போதும் சிதைக்க மாட்டோம். මතක තියාගන්න. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். හැමදාම අපේ රටේ දේශපාලකයෝ எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ජනතාවගේ විශ්වාසය බිඳිනවා. மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள். අපි මේ විශ්වාසය බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம், நம்பிக்கை சிதைக்க மாட்டோம். තමුන්වහන්සේලා ඉතාමත් දිගු පියවරක් තිබුවා. நீங்கள் நீண்ட ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள். ඉතාමත් වැදගත් පියවරක් තිබ්බා. மிக முக்கியமான ஒரு அடி வைத்தீர்கள். ඉතාමත් විශිෂ්ට පියවරක් තිබ්බා. ஒரு விசேடமான ஒரு முடிவை எடுத்தீர்கள். එකතු වෙන්න ඕන කියලා තීන්දුවක් ගත්තා. ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த முடிவை எடுத்தீர்கள். බෙදුනක ඇති කියලා තීන්දුවක් ගත්තා. பிரிந்தது காணும் என்ற முடிவை எடுத்தீர்கள். පෞගිය මහමැතිවරණ ප්‍රතිඵල වලින් පෙන්වන්නේ මොකද්ද? கடந்த பாராளுமன்ற தேர்தல் பெருபேரில் காட்டுவது என்ன? බෙදනව වෙනකොට එකතු වෙන්න ඕන කියලා.
பிரிப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது එකතු කරන්න අපිට පුළුවන් කියලා විශ්වාසය හැදුවා. அதை இணைக்க எமக்கு முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினீர்கள். අපි ඒ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணுவோம். මේ රටේ හොරකම නතර කරනවා. இந்த நாட்டின் ஊழலை திருட்டை நாங்கள் நிறுத்துவோம். නාස්තිය නතර කරනවා. வீண் விரயத்தை நிறுத்துவோம். හොරකම් කරපු අයට දඬුවම් දෙනවා. திருடியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீர்கள்? ඕනද නැද්ද? நல்லமா கெட்டதா? ඕනද නැද්ද? தேவையா இல்லையா? අවශ්‍යයි. தேவை தேவை. අපේ රටේ දරුවට විදින ඉන්ජෙක්ෂන් එකෙන් හොරකම් කරලා නම් எமது பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே களவெடுத்திருந்தால் බාල බෙහෙත් ගෙනල්ලා නම් தரக்குறைவான மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தால் ස්පිරිතාලේ හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வைத்தியசாலைகளில் இருந்து களவெடுப்பதாக இருந்தால் පාර හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வீதியை அமைக்கும் போது அதிலிருந்து களவெடுத்திருந்தால் කෝටි ගණන් ධනෙ එක්රැස් කරගෙන යන දේශපාලකයෝ கோடிக்கணக்கான நிதியை அரசியல்வாதிகள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள். ඒ ගැන පරීක්ෂණ කරන්න ඕනේ නැද්ද? அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா? දඬුවම් දෙන්න ඕනේ නැද්ද? தண்டனை வழங்க வேண்டுமா வேண்டாமா? අන්නේ දඬුවම් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அவ்வாறு தண்டனை வழங்கும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்.